அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் வரும் தைப்பூசம் 2024 அன்று முருகப்பெருமானுக்கு இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறாத வேண்டுதல் கூட நிச்சயமாக நிறைவேறும். சரிங்க, அதை பற்றின தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தைப்பூசம் 2024 ஜனவரி 25 வியாழக்கிழமை அன்று வருகிறது. தைப்பூசம் அப்படிங்கிறது தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணையக்கூடிய அந்த நாளை தான் நம்ம தைப்பூசம் அப்படின்னு சொல்கிறோம். பெருமானுக்கு முக்கியமான விரத நாட்களில் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய தைப்பூசமும் ஒன்று தான். அதாவது பார்வதி அன்னையிடமிருந்து சக்தி வேலை வாங்கிய நாளாக இந்த நாள் சொல்லப்படுகிறது. அறுபடை முருகருடைய பழனி கோயிலில் 10 நாள் கொடியேற்றத்துடன் இந்த விழாவை கோலாகலமாக கொண்டாடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா முருகன் கோவில்கள்லையுமே இந்த தைப்பூச திருநாளன்று அபிஷேகம், அலங்காரம், தீப ஆராதனையோட முருகப்பெருமானை வழிபடுவாங்க. அதனால் அந்த நாளில் கண்டிப்பாக நம்மளும் முருகப்பெருமானை நேரில் தரிசனம் செய்து அவருடைய அருளை நம்ம பெற வேண்டும். கோவிலுக்கு சென்று அங்கு நடைபெறக்கூடிய அபிஷேகங்கள், அலங்காரங்கள், ஆராதனைகளில் நம்மளும் கலந்துக்கிட்டு நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தும், குறைகள் அனைத்தும் தீர வேண்டும் அப்படின்னு நம்ம முருகப்பெருமானை மனமுருகி வேண்டினாலே கண்டிப்பாக முருகப்பெருமான் நம்ம கேட்ட வரத்தை நிச்சயமாக கொடுப்பார். அதனால உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகள் இருக்கட்டும், திருமணத்தில் தடைகளாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனைகளாக இருக்கட்டும், தொழில் தொடங்குறதுல பிரச்சனைகள், வியாபாரத்தில் பிரச்சனைகள், இல்லைன்னா நல்ல வேலை கிடைக்கணும், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனைகள், கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, இந்த தைப்பூச திருநாள் அன்று நீங்கள் முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபட்டாலும் சரி, விரதம் இல்லைனாலும் சரி, நீங்கள் வழிபாடு செய்து வர கேட்ட வரத்தை நிச்சயமாக அருள் புரிந்து உங்களுடைய குறைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பார் முருகப்பெருமான். சரிங்க, இந்த தைப்பூச திருநாள் அன்று நம்ம முருகப்பெருமான் கோவிலுக்கு செல்லும் போது இந்த ஒரு பொருளை நம்ம வாங்கி கொண்டு செல்வது ரொம்பவே விசேஷமானது. அன்றைய நாளில் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களும் நீங்கள் வாங்கி கொண்டு செல்லலாம். பால், தயிர், பன்னீர், மஞ்சள், குங்குமம், இந்த மாதிரி கோவிலில் நடைபெறக்கூடிய அபிஷேகத்திற்கும் நீங்கள் பொருட்கள் வாங்கி கொண்டு செல்லலாம். அதோடு இந்த பொருளையும் நீங்கள் வாங்கி கொண்டு செல்வது மிகுந்த ஒரு பலனை நமக்கு கொடுக்கும். ஏன்னா தைப்பூச திருநாள் அன்று முருகப்பெருமானுக்கு இதை நம்ம கொடுக்கும்போது மனதில் ஒரு வேண்டுதல் வைத்து அடுத்த தைப்பூசத்துக்குள்ள முருகா என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட நம்ம கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்து இந்த பொருளையும் நம்ம வாங்கி கொடுக்குற பெருமானுக்கு பிடித்தமான செவ்வரளி மாலையை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா மனதில் முழு நம்பிக்கையோட கண்டிப்பாக முருகப்பெருமான் அடுத்த தைப்பூசத்துக்குள்ள என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி என்னுடைய குறைகளை தீர்த்து வைப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் வாங்கி கொடுங்க. நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலை அவர் நிறைவேற்றி கொடுப்பாருங்க. அதனால் அந்த முழு நம்பிக்கையோடு நம்ம செய்கிறது தான் சிறந்த ஒரு பலனை நமக்கு நிச்சயம் கொடுக்கும். கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு 6 நெய் தீபம் ஏற்ற முடிந்தால் 6 நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப சிறப்பு. 6 ஏற்ற முடியலைனாலும் ஒரு நெய் தீபமாவது நீங்கள் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு நீங்கள் ஏற்றிட்டு வீட்டுக்கும் நீங்கள் வீட்லேயும் என்ன பண்ணுங்க அப்படின்னா முருகப்பெருமானுக்கு அன்று காலை மாலை என 2 வேளையிலுமே நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அன்று முழுவதுமே முருகப்பெருமானுடைய பாடல்கள், மந்திரங்கள், ஸ்லோகங்கள் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதெல்லாமே நீங்கள் பாராயணம் பண்ணுங்க. இல்லைனா ஒரே ஒரு முறையாவது கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்துக்கோங்க. திருப்புகழ்கள், ஒவ்வொரு திருமணத்திற்கு திருமண திருப்புகள் உண்டு, குழந்தை பாக்கியத்திற்கு திருப்புகள் உண்டு. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதுக்கு தகுந்த திருப்புகளை நீங்கள் பாராயணம் செய்யுங்க. உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுமோ அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்க. ஒரு 108 முறை சொல்லுங்க. இந்த மாதிரி உங்களால் முடிந்த எளிய வழிபாடை நீங்கள் அன்றைய நாளில் நீங்கள் செய்து கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய பரிபூரண அருளும் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும்.